காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முழுமையான ஆதரவு அளிப்பதாக கூறி தற்பொழுது விஜயை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து 10 ஆண்டுக்கு பிறகு விலகியுள்ளது. வரும் பஞ்சாயத்து தேர்தல் மற்றும் ராஜ்யசபா தேர்தல் வருகின்ற 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கும் என்று அதனுடைய பொறுப்பாளர் கிரீஸ்டோ ரங்கஸ் கூறியுள்ளார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ராஜ்யசபா தொகுதியை சி.வி. சண்முகம் அவர் ராஜினாமா செய்ய இருப்பதால் அந்த தொகுதியை திரிஷா அவர்களுக்கு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே வரும் அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முற்றிலுமாக தோன்றுவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் என்ன கூறினார் என்றால், காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது, நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது, கஷ்டப்பட்டு நாங்கள் உழைத்து கொடுத்தும் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் நாளை முடிவு செய்கிறார்கள். இதற்கிடையில் ஜோசப் விஜய் முதலியார் பிள்ளை அவர்கள் இன்று மாலை 3:30 மணி அளவில் கவர்னர் அவர்களை சந்திக்கிறார். இதன் மூலம் அவருக்கு புதிய முதல்வராக பதவியேற்கும்படி ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் கால அவகாசம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எடியூரப்பா தீர்ப்பில் வழங்கப்பட்டுள்ளது போன்று ஒரு நாள் மட்டுமே வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கூட்டணி கட்சி ஆதரவு கடிதம் கொடுத்தால் அவருக்கு ஒரு வாரம் வழங்கப்படும். இதனால் அவர் எந்த விதமான முக்கிய முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் நாளை ஜோசப் விஜய் முதலியார் பிள்ளை அவர்கள் பதவியேற்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் இதன் மூலம் தமிழகத்தில் புதிய ஒரு அத்தியாயம் ஜோசப் விஜய் முதலியார் பிள்ளை அவர்கள் தொடங்கியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாண்டிச்சேரி கிங் நியூஸுக்காக ஆறுமுக சரவணன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள்.